ஏன் சில பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுது, ஏன் சில பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுறதில்ல, ஏன் சில பிஸ்னஸ் மண்ணோட மண்ணா மக்கி போயிடுது, வரதும் தெரியறதில்ல, போகிறதும் தெரியறதில்ல. அதுக்கு கார்ல் மார்க்ஸ் ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு, எம்சிஎம் பிரைம். அதனடா எம்சிஎம் பிரைம் என்னமோ சொல்றிய, ஒன்றும் புரியல அப்படின்னு கேட்குறீங்களா? வாங்க நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் சரவணகுமார். நான் இந்த சேனலில் பர்சனல் growth, ஃபினான்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஹியூமன் பிஹேவியர் எவ்வளோ முக்கியன்றதை பற்றிலாம் பேசுவேன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டும்போது வீட்டோட வாசப்படியை பார்த்தீங்கன்னா அதில் உங்களுக்கு கிளியராக ஒரு விஷயம் எக்ஸ்பிளைன் பண்ணும். லாபம் நட்டம், லாபம் நட்டம், லாபம். கடைசியாக லாபத்தில் ஆரம்பித்து லாபத்தில் முடிகிற மாதிரி தான் அவங்க அந்த படியை டிசைன் பண்ணியிருப்பாங்க. யாராவது தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு பாருங்கள். இப்போ தான் என் வீடு கட்டும்போது இதை தான் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி தான் நம்ம கார்ல் மார்க்ஸ் சொல்லக்கூடிய கேபிட்டலிஸ்டோட பிரின்சிபல் எம்சிஎம் பிரைம். எம் மணி, பணத்தை வச்சு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க. ரெண்டாவது கேபிட்டல், அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஒரு கேபிட்டல் ரெடி பண்ணுறீங்க. அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு பண்ணுறீங்க. இங்கே கேபிட்டல்ன்றது நீங்கள் ஆரம்பிக்கிற ஒரு பிஸ்னஸோ இல்லை நீங்கள் வாங்குற ஒரு மிஷினோ ஏதோ ஒன்று, ஒரு பணம், அதை வச்சு நீங்கள் ரெடி பண்ணுற கேபிட்டல். அந்த ரெடி பண்ணுற கேபிட்டல்லேருந்து அடுத்து எம் பிரைம், உங்களுக்கு பணம் நிறைய சம்பாரித்து கொடுக்கணும். அப்படி ஒரு சினரியோ இருக்கிற பிஸ்னஸ் மட்டும்தான் இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். பணத்தை போடுறீங்க, பணத்தை போட்டு தொழிலை ரெடி பண்ணுறீங்க, அந்த தொழிலேருந்து உங்களுக்கு நிறையா பணம் வரணும். அப்போ தான் அந்த பிஸ்னஸ் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸாக இருக்கும். நீங்கள் கேட்கலாம், ஏன்டா கேஷ் ஃப்ளோ ரொம்ப முக்கியம், கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு 1995 ஜென்ரல் மோட்டாரோட சிஇஓ ஒரு விஷயம் சொல்லியிருப்பார். நாங்கள் இங்கே நிறைய கேஷை புரட்டுறோம் அப்படின்ற மீனிங்கில் அவர் அழகாக ஒரு விஷயத்த சொல்லியிருப்பார். அங்கே பணப்புழக்கம் அவங்கக்கிட்ட இருக்குது, அதனால் மட்டும்தான் அவங்க பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்றது தான் அவர் அந்த ஜென்ரல் மீட்டிங்கில் அவர் அழகாக இங்கிலீஷில் சொல்லியிருப்பார். த ஒன்லி திங் வி ஸ்பின் ஆஃப் இஸ் கேஷ், லாட்ஸ் ஆஃப் இட் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது, ஃப்ளோ இருக்கிற ஒரு பிஸ்னஸ் தான் சர்வைவ் ஆகும். ஒரு சின்ன கம்பெனியோ ஒரு பெரிய காங்க்ளமரேட்டோ ஒரு கேஷ் ஃப்ளோ ஜெனரேட் பண்ண முடியாமல் போயிருச்சுன்னா அந்த பிஸ்னஸால் அந்த கம்பெனி ஆரம்பித்தவங்களுக்கோ அதோட முதலீட்டாளர்களுக்கோ எந்த ஒரு லாபமும் கிடையாது. ஆக மொத்தம் கேஷ் ஃப்ளோ தான் இங்கே கிங், அவன் தான் ஹீரோ. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டில் கேஷ் ஃப்ளோ எவ்வளோ முக்கியன்றதை பற்றி நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் உங்களுக்கு கீழே தரேன், போய் பாருங்கள். கேஷ் ஃப்ளோ எவ்வளோ முக்கியம். ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு கம்பெனியில் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயம் கேஷ் ஃப்ளோ தான்றதுக்கு நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த வீடியோவும் டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். கேஷ் ஃப்ளோ பற்றி தெரிஞ்சிட்டிங்களா? சரி, கேஷ் ஃப்ளோ இல்லாத ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன நடக்கும்? இன்வெஸ்டிங் வித்தவுட் கேஷ் ஃப்ளோ. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனி எடுத்துக்கிறீங்க, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. அந்த கம்பெனி உங்களுக்கு அதோட ஆனுவல் ரிப்போர்ட்டில், அதோட ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்க்கு அப்புறம், சரி ஓகே கம்பெனி இவ்வளோ லாபம் பார்த்துருச்சு, இவ்வளோ கேஷ் வந்துருச்சு, அதை இவ்வளோ கேஷை மட்டும் நாங்கள் பிஸ்னஸ்க்கு வச்சுக்கிறோம், மிச்சத்தை ஷேர் ஹோல்டர் ஆகிய மக்களே உங்களுக்கு நான் தரேன், இதில் கொஞ்சம் பங்கு ரிசர்வில் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. ஒரு இன்வெஸ்டராக உங்களுக்கு ஒரு கேஷ், அதுலேருந்து ஒரு டிவிடெண்டோ ஏதோ ஒன்று வந்துகிட்டே இருக்குங்கும் போது நீங்கள் எவ்வளோ சந்தோஷப்படுவீங்க. அதுவே நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்து உங்களுக்கு டிவிடெண்டும் வரல, அந்த கம்பெனியும் சரியாக போகல அப்படிங்கும்போது உங்கள் மனநிலை என்னவாக இருக்கும்? நீங்கள் ஒரு கேஷ் ஃப்ளோ இல்லாத ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது, ஆர்ட் வாங்கி வைப்பாங்கல்ல, அந்த படம் பேர் தோழான்னு நினைக்கிறேன். கார்த்தியும் தமன்னாவும் இருப்பாங்க, நாகார்ஜுனாவும் இருப்பார். கார்த்தி அதில் சும்மா எதையோ கிறுக்கி வச்சுட்டு அதை நாகார்ஜுனா பல லட்சம் கொடுத்து வாங்கி பார்ப்பல. அந்த மாதிரி தான் இந்த ஆர்ட் கலெக்ட் பண்ணுற கும்பல். அந்த ஆர்ட்டை கலெக்ட் பண்ணி வச்சு என்ன பண்ணுறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. அதுலேருந்து ஏதாவது ஒரு கேஷ் ஃப்ளோ வருதா? அதே மாதிரி தான் ஒரு ஆர்ட்டை வாங்குற மாதிரி தான் நீங்கள் கேஷ் ஃப்ளோ வராத ஒரு கம்பெனியை வாங்குறது. அதுலேருந்து உங்களுக்கு ஒரு மண்ணும் கிடைக்காது. சும்மா வச்சுக்கிட்டு திறந்து பார்த்துட்டு நான் வச்சுருக்கேன் அப்படின்னு பெருமைப்பட்டுக்கலாமே தவிர, ஒரு ஆர்ட் கலெக்ட் பண்ணி அது என்ன செய்யுமோ அதை தான் ஒரு கேஷ் ஃப்ளோ இல்லாத கம்பெனி செய்யும். சும்மா இருக்கும் செவத்தில். அதே மாதிரி நீங்கள் கவனிச்சு பாருங்கள், சில ஆர்ட் பல லட்சத்துக்கு போகும், சில ஆர்ட்டு போகவே போகாது. ஏன்டா இதெல்லாம் விலை போகுது, ஏன் இதெல்லாம் என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு ஒரு ஃபார்முலாவே கிடையாது. எனக்கு எவனா ஒரு பைத்தியக்கார பைய வாங்கிட்டு போவான், அந்த நாகார்ஜுனா அதில் கார்த்தியோட வாங்கின மாதிரி. ஸோ இந்த மாதிரி கேஷ் ஃப்ளோ வராத ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுறது எந்த ஈக்குவேஷன்லையும் வராது. அது கண்டிப்பாக ஒரு பிஸ்னஸை லாஸ் பண்ணிவிடும். ஓவர் வேல்யூவேஷனில் ஒரு ஆர்ட்டு, திடீர்னு ஒரு ஆர்ட்டுக்கு பல லட்சம் கோடி டிமாண்ட் வர மாதிரி தான் இந்த கேஷ் ஃப்ளோ வராத கம்பெனியை சில பேர் ஆப்ரேட்டர் ஏற்றிட்டே போவாங்க. அந்த மாதிரி நேரத்திலலாம் போய் நம்ம மாட்டிடக்கூடாது. உண்மையான கேஷ் ஃப்ளோ இருக்க கம்பெனியை மட்டும்தான் நம்ம வாங்கணும். ஹிஸ்ட்ரியிலேருந்து ஒரு நல்ல லெசன் நமக்கு கிடச்சிருக்கும். 2000 .com பபிள், 2008 இந்த ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ். இப்போ இந்த ரெண்டுலேருந்து நமக்கு ஒரு பெரிய லெசன் கிடச்சிருக்கும். அந்த ரெண்டு பிரச்சனையிலையும் கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனி எல்லாமே சர்வே ஆச்சு. இங்கே ரொம்ப முக்கியம், எவ்வளோ பெரிய கிராஷோ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் அந்த கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனிங்க மேலே வந்துடுவாங்க. கேஷ் ஃப்ளோ தான் இங்கே கிங். கேஷ் ஃப்ளோ இல்லாத ஒரு பிஸ்னஸை நீங்கள் கண்டுக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. கார்ல் மார்க்ஸ் சொன்னதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மணி கேபிட்டல் மோர் மணி ரொம்ப முக்கியம்.
அதே மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிஸ்னஸோட ஃபியூச்சர் கேஷ் ஃப்ளோ என்ன அப்படின்றத முதல்ல பார்க்கணும். ஃபியூச்சரில் அதுக்கு கேஷ் ஃப்ளோ இருக்குமா, அது கேஷ் ஜென்ரேட் பண்ணுமான்றதை நீங்கள் பார்க்கணும். உதாரணத்துக்கு இந்த FMCG கம்பெனிலாம் இருக்குல்ல, டெய்லி நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுற காஃபி, இந்த பேஸ்ட்டு, பவுடரு, இதெல்லாம் வந்து கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணிட்டே இருக்கும். இதெல்லாம் ஒரு கேஷ் ஃப்ளோ மிஷின். அதே மாதிரி இந்த ஃபார்மா கம்பெனிங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கேஷ் ஃப்ளோ இல்லாமல் இருந்தால் அது ஒரு ரொம்ப மோசமான ஒரு நிர்வாகத்தால் மட்டும்தான் இருக்கும். இவங்க 2 பேரும் எப்போவுமே கேஷ் ஜென்ரேட் பண்ணுவாங்க. ஒரு கேஷ் மிஷினே வச்சுக்கலாம். ஒரு கேஷ் அப்படியே நோட் அடிக்கிற அச்சடிக்கிற மிஷினே இந்த 2 கம்பெனி, இந்த 2 செக்டாரில் வர கம்பெனியும் வச்சுக்கணும். நம்ம ஃப்யூச்சரில் கேஷ் ஃப்ளோ ஜென்ரேட் பண்ணாதுன்னு நினைக்கிற ஒரு கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. கார்ல் மார்க்ஸ் சொன்னதை எப்பவும் ஞாபகம் வச்சுங்க. மணி கேபிட்டல் மோர் மணி ரொம்ப முக்கியம். அப்படி ஃபியூச்சரில் கேஷ் ஃப்ளோ வராத ஒரு கம்பெனியை நீங்கள் விலை கொடுத்து வாங்குறதும், நிறைய பேர் வாங்குறாங்கன்ட்டு போய் வாங்குறதோ, அது ஒரு பியூர் ஸ்பெகுலேஷன். ஒரு ஆர்ட்டாக வாங்குற மாதிரி தான். ஏன் வாங்குறோம், எதுக்கு வாங்குறோன்னு தெரியாது. சும்மா பந்தாவுக்கு வெட்டியாக வாங்கி வச்சுக்கிட்டு செவுத்தில் அது ஒரு கேஷ் வருமா, ₹1 தருமா, ஒரு சந்தோஷத்தை தருமா முதல்ல அது? என்னையா பேசுகிறீங்க? அந்த ஆர்ட்டை ஏன் வாங்குறாங்கன்னு எனக்கு இன்னை வரையும் தெரியல. இந்த உலகத்தில் இந்த ஆர்ட் வாங்குற கும்பலை மட்டும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியல. கலைநயத்தோடு இவங்க அதை பார்க்குறாங்களாமா. என்னையா பார்க்குறீங்க, அதில் என்னதான் அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருது? என்னால் அதை புரிஞ்சிக்க முடியலையா? ஒரு சக மனுஷனாக ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஒரு ஆர்ட்டு ஏன் இவங்க வாங்குறாங்க? இப்போ கூட பாருங்கள், ஹீரோயின்ஸ்லாம் குளிச்ச தண்ணியிலேருந்து ஒரு சோப்பு ரெடி பண்ணுறாங்கன்னா அந்த சோப்போட விலை 2000 3000ன்றாங்க. என்னடா நீங்கள், உங்களை புரிஞ்சிக்கவே முடியலையடா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இதான் கன்க்ளூஷன். MCM பிரைம் ஒரு கேஷ் ஃப்ளோ இல்லாத பிஸ்னஸில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம கார்ல் மார்க்ஸ் அண்ணாச்சி சொன்ன மாதிரி பார்த்து சூதானமாக கேஷ் ஃப்ளோ இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஜாலியாக இருங்க. மீண்டும் இது போன்ற நல்ல தகவலோடு அடுத்த வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.